வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்பரை கிராஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே முடியாது. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் 11 அப்போது இந்த நம்பரில் என்னதான் இருக்குது, இந்த நம்பருக்கான விளக்கம் என்ன, இந்த நம்பருக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பலவிதமான கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். 11 அப்படிங்கிற நம்பர்னால் என்ன, அந்த நம்பருக்கான காரணங்கள் என்ன, அந்த நம்பர்னால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அந்த நம்பருக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அப்படி உங்கள் மனசில் ஓடுற பலவிதமான கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் புதிஞ்சிருக்கு. அதனால் வீடியோவை தொடர்ந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் இந்த நம்பருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய பலவிதமான ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். 11 அப்படிங்கிறது ஆன்மீகத்துப்படியும் நியூமராலஜி நம்பிக்கையிலையும் தேவதைகளின் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினம் யூஸ் பண்ணக்கூடிய கடிகாரத்துலையா இருக்கட்டும், ஃபோன்லையா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கிராஸ் பண்ணுற இடங்கள்லையாக இருக்கட்டும், அடிக்கடி 11 அப்படிங்கிற நேரத்தை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு அசாதாரணமான செயல் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாருக்குமே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு தற்செயலான நிகழ்வே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிரபஞ்சம் இல்லை காவல் தெய்வதைகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியாக தான் இந்த நம்பர் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன தாங்க இருக்குது இந்த 11 அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் இருக்கும். இந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வலுவான தொடர்பை தான் உறுதிப்படுத்துது. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டுற வகையில் தான் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் அந்த நம்பர் மூலயமா உங்களுக்கு வலியுறுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயத்தால் நம்ம ஈஸியாக ஈர்க்கப்படுவோம். அதை தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு பிரதிபலிக்குது. நம்மளுடைய சிந்தனைகள் என்னவோ, எண்ணங்கள் என்னவோ, அதை நம்ம தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு நோக்கி பிரபஞ்சம் உங்களை ஈர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இந்த 11 பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு உடனே வரும். அதுக்கான பதிலையும் இப்போ சொல்லிடுறேன். இப்போ 11 ஒரு நம்பரை நீங்கள் கண்ணில் பார்த்துடுறீங்க. அது கடிகாரமாக இருக்கலாம், ஃபோன்லேயா இருக்கலாம், இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு இருக்கும்போதாக இருக்கலாம். அப்படி அந்த நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு செகண்ட் சைலண்ட்டாக அந்த சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தருணத்தில் உங்கள் மனசில் நீங்கள் எதை நினச்சிட்ருக்கிறீங்களோ அந்த விஷயத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிங்க. அப்படி அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனம் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் ஸ்லோவாக நீக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் நல்ல விஷயத்தை மட்டுமே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நல்ல விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கும்போது அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சமே எளிதில் அடையிறதுக்கு தேவையான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும், என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி மனதார வேண்டிக்கணும். அதாவது இதை தான் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேலையை வாங்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், இல்லைனா ஒரு ப்ரைவேட்டு வேலைக்கு நல்ல சம்பளத்தோடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அது உங்களுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியை கொடுக்கும், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான மாற்றத்தையெல்லாம் உங்கள் லைஃப்பில் கொண்டு வருவீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும், புத்துணர்ச்சி ஆயிரும். நீங்கள் அதுக்கு தேவையான எல்லா அடுத்த கட்ட முயற்சிகள்லையும் அடியெடுத்து வைப்பீங்க. அதுவே உங்களை வாழ்க்கையுடைய அடுத்தடுத்த முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கோ, சந்தோஷமான விஷயங்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சுற்றி இருக்க விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்கோ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க, அந்த அப்பா அம்மாவை கொடுத்ததுக்காக பிரபஞ்சமே உனக்கு நன்றின்னு சொல்லணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை விளைவிச்சு கொடுக்குற விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு அன்பை
பொங்கி வழியக்கூடிய உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் கீழே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு மேனேஜர்ஸாக இருக்கவங்களாகட்டும், சாப்பிட்ற பொருட்களாகட்டும், அந்த உணவுப் பொருட்களை தயாரிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், இப்படி எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்குதோ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொடர்ந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. அப்படி நன்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய நன்றி உணர்வே உங்களை வாழ்க்கையுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போது வாழ்க்கையில் இந்த 11:11 அப்படிங்கிற நம்பர் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா, இது உங்களுடைய எண்ணங்கள் வேகமாக நிறைவேறதுக்கான பல முக்கிய தருணங்களை இந்த நம்பர் ஏற்படுத்தும். இது தொடர்ச்சியாக நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக மாறும். அப்புறமா அது உங்களுக்குள்ள ஒரு விதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது நீங்கள் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடையிறதுக்கான வெற்றி பாதையை உங்களுக்கு எளிதாகவே காமிக்கும். அப்போது வாழ்க்கையில் ஒரு குழப்பமான தருணத்தில் இருக்கும்போது இந்த நம்பரை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற நம்பிக்கையையும் மன அமைதியையும் இந்த நம்பர் ஏற்படுத்தும். வாழ்க்கை மாற்றத்துக்கு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறதுக்கான தூண்டுதலை இந்த நம்பர் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணணும், இல்லைனா வாழ்க்கையில் இந்த முடிவுகளை தள்ளி போடாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் ஒன்ஸ் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் கொடுக்கும். நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போ, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்கள் மேலே உங்களுக்கே தெரியாமல் இந்த நம்பர் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. அந்த இலக்கை அடையிறதுக்கு தொடர் முயற்சியாக என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகளை வைக்கணும், எவ்வளோ வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த நம்பர் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த விஷயத்தை செய்கிறதுக்கான தூண்டுதலை இந்த நம்பர் உங்களுக்கு ஏற்படுத்தும். இது ஒரு நினைவூட்டல் சம்பந்தமான நம்பர் அப்படின்னு கிடையாது. அதை உணர்ந்து உங்களுடைய இலக்கு என்ன அதை நோக்கி நீங்கள் நேர்மறையான எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பிக்கும்போது உண்மையான வாழ்க்கை மாற்றத்தை கண் கூட உங்களாலேயே பார்க்க முடியும். இப்போ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஊடகத்துறையை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லைனா சினிமா நட்சத்திரங்களாகட்டும், அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. காலையில் சீக்கிரமாக எழுவாங்க. அவங்களுடைய இலக்கு அடுத்தடுத்த படத்தில் பெரிய ஆளாகணும், இல்லைனா பிஸ்னஸில் பெரிய கட்டத்துக்கு உயர்ந்து போகணும், இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், இருக்கக்கூடிய பிஸ்னஸை மல்டிபிள் ஆக்கணும் அப்படின்னு அவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய எஃபர்ட்டையும் ஹார்ட் ஒர்க்கையும் தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போய் சேர்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் எட்ட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட எளிதாக எட்ட முடியும். அது வீடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கணும். அந்த இலக்கு அடையிறதுக்கான எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கணும். அதுக்கான தொடர்ந்த நடவடிக்கைகளை நீங்கள் மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எண்ணக்கூடிய இடத்துக்கு சீக்கிரமாகவே போயிடுவீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக்கை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷனையோ இல்லைனா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸையோ இல்லைனா அஃபர்மேஷனையோ நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் நடந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, எதனால் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய சின்ன சின்ன பதிவுகள் கூட வாழ்க்கையில் ஒரு ஓப்பு இல்லாமல் இருக்க பல பேருக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பை.